கடந்த 1977 விண்ணை நோக்கி ஒரு விண்கலம் போச்சு. அந்த விண்கலத்துல நம்மளுடைய பூமியில இருக்கக்கூடிய பல டேட்டாஸ் நம்ம வச்சிருந்தோம். அதாவது பூமியில 115க்கும் மேற்பட்ட இமேஜஸ், நம்மளுடைய கலாச்சாரம், பழக்க வழக்கம், பூமியில ஏற்படக்கூடிய பல சப்தங்கள், மனிதர்களுடைய சிரிப்புன்னு எக்கச்சக்கமான டேட்டாஸ் அதுல இருக்கு. முக்கியமா நம்ம பூமியில பேசப்படக்கூடிய 55 மொழிகள்ல நம்ம ஏலியன்ஸை கிரீட்டிங்ஸ் பண்ணியிருந்தோம். அதாவது நம்ம வெல்கம் பண்ணியிருந்தோம். பூமியில் 55 மொழிகள் மட்டும்தான் இருக்கா? அதில் நம்மளுடைய தமிழ் மொழி இல்லவே இல்லை. அதுக்கான காரணம் என்னன்றதை நான் சோஷியல் மீடியாலையும் இன்டர்நெட்லேயும் பார்த்தேன். எனக்கு வந்த தகவலை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இதில் ஒரு முக்கியமான கான்ஸ்பிரசி தியரி இருக்குது. அதுக்கான கருத்தை நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேடி போகலாம். எதுக்கு நம்ம தமிழ் லாங்குவேஜ் அந்த கோல்டன் ரெக்கார்டில் இல்லை? அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணலாம். எக்ஸ்போஸ் எவ்ரிதிங். Selamat malam hadirin sekalian, selamat berpisah dan sampai bertemu lagi di lain waktu. Kay pachamatna, pitapas, maitapas, rimapayas, runasimip. 1977 செப்டம்பர் மாதம் ஒரு ராக்கெட் பூமியில இருந்து வானத்தை தாண்டி போச்சு. அதோடைய உடம்புல ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருந்திருக்கு. எது நம்ம கோல்டன் ரெக்கார்ட்னு சொல்லுவோம். அதை மனித இனத்துடைய ஆன்மான்னு கூட சொல்லலாம். அந்த வாய்ஜர் கோல்டன் ரெக்கார்ட் பல விஷயங்களை எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. அந்த டிஸ்க் வெறும் 12 இன்ச் மட்டும்தான். அந்த கோல்டு பிளேட்டட் காப்பர் டிஸ்க். அதுல 115 இமேஜஸ் இருக்கு. மனித முகங்கள், மரங்கள், மலை, பூமியோட சில முக்கியமான இடங்கள், உதாரணத்துக்கு தாஜ்மஹால் மாதிரியான இமேஜஸ் அதில் நம்ம சேர்த்துருக்கோம். பல விஷயங்களை சேர்த்து நம்ம அந்த கோல்டன் ரெக்கார்ட்ல பூமியில 55 மொழிகள்ல அந்த ஏலியன்ஸை நம்ம வெல்கம் பண்ணியிருக்கோம். அதுல பல லாங்குவேஜஸ் இருக்கு. ஹலோ ஃப்ரம் தி சில்ட்ரன் ஆஃப் தி பிளானட் எர்த்னு ஆங்கிலத்தில் இருந்து நமஸ்தே, சலாம் அப்படின்னு எக்கச்சக்கமான லாங்குவேஜஸ்ல நம்ம வெல்கம் பண்ணியிருக்கோம். அதில் மொத்தம் 55 மொழிகள்ல இருக்கு. பூமியில பலருடைய வாய்ஸ்ல ஒன்னா சேர்ந்து பிரபஞ்சத்தில் அங்கே ஃபியூச்சரில் ஏலியன்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்கள நம்ம வெல்கம் பண்ணுற மாதிரியான ஒரு ஒற்றுமையை நம்ம வெளிப்படுத்திருக்கோம். இந்த ஒட்டுமொத்த வேலையுமே கார்ல் சேகனுடைய டீம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் எக்கச்சக்கமான பேர் இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ரியன், ஃப்ராங்க் ட்ராக், லிண்டா சால்ஸ்மன் சேகன்னு எக்கச்சக்கமான விஞ்ஞானிகளும் தத்துவவாதிகளும் கலைஞர்களும் இதில் இருந்தாங்க. அவங்களுடைய நோக்கம் ஒன்று தான். ஒரு நாள் யாராவது இதை கண்டுபிடிச்சா நம்ம யாருன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறணும். இதனால தான் அந்த கோல்டன் ரெக்கார்டுடைய கவர் பிளேட்ல ஹைட்ரஜன் ஆட்டம் ஃப்ரீக்வன்சியை அட்டாச் பண்ணியிருக்காங்க. பல்சர் மேப், அதாவது இந்த எழுதுடைய லொக்கேஷனை காட்டியிருக்காங்க. அடுத்து பிளேபேக், அதை எப்படி அட்டாச் பண்ணணும், எப்படி அதை ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய நோக்கம் அதை எப்படியாவது ப்ளே பண்ணி உள்ளே இருக்கிற லாங்குவேஜஸ் அந்த இமேஜஸை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். 2 ஸ்பேஸ் ப்ரோப், அதாவது வாய்ஜர் 1 அண்ட் வாய்ஜர் 2 ரெண்டுமே 1977 ஆகஸ்ட் 20ஆம் தேதியில் புறப்பட்டுச்சு. இன்னொன்று செப்டம்பர் 5ஆம் தேதி. ஜூபிட்டர், சர்டன், யுரேனஸ், நெப்டியூன் இந்த பிரம்மாண்டமான உலகங்களை தாண்டி இப்போ வேற ஒரு இடத்த நோக்கி போயிருக்கு. இதை நம்ம இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் இந்த முக்கியமான இடத்துக்கு வரலாம். அந்த 55 மொழிகள், அதில் எக்கச்சக்கமான லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப பழைய லாங்குவேஜ். சுமேரியன், ஆன்சியன் கிரீக் அப்படின்னு பல பழமையான லாங்குவேஜஸ் இருக்குது. அப்புறம் மாடர்ன் லாங்குவேஜஸ் இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், சைனீஸ், அரபிக், ஹிந்தி, பெங்காலி அப்படின்னு பல லாங்குவேஜஸ் இருக்குது. பட் நம்ம இங்கிலீஷோட கம்பேர் பண்ணும்போது சைனீஸ், அரபிக் எல்லாமே கொஞ்சம் பழமையான லாங்குவேஜஸ் தான். பட் இதை நம்ம மாடர்ன் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். சவுத் ஏஷியாவிலேருந்து 12 லாங்குவேஜஸை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஹிந்தி, பெங்காலி, தெலுங்கு, கன்னடா, மராத்தி, குஜராத்தி, ஒரியா, பஞ்சாபி, உருது, நேபாளி, ராஜஸ்தானி அப்படின்னு. ஆனால் இதில் நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜ் ரெக்கமெண்ட் பண்ணாங்களா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். 2 வெவ்வேறு தரப்பினருடைய ஆன்சர். ஒன்று, இது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம். இன்னொன்று, இது ரெக்கமெண்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதுக்கான காரணங்களை சொல்கிறாங்க. இந்த கோல்டன் ரெக்கார்டில் 55 லாங்குவேஜஸ் மட்டும்தான் இருக்கணும், இந்த ரன் டைமில் மட்டும்தான் ஓடணும் அப்படின்றதுக்காக பல லாங்குவேஜஸ் லிஸ்ட்டில் வந்தாலுமே அதில் ஷார்ட் அவுட் பண்ணதுக்கு காரணம் அதோடைய கெப்பாசிட்டி தான். இவ்வளோ லாங்குவேஜஸ் தான் அதில் நம்ம போட முடியும் அப்படின்றதுக்காகவே சில லாங்குவேஜஸை அவங்க நெக்லெக்ட் பண்ணாங்க. அதில் தமிழும் ஒன்று. ஸோ ரெக்கமெண்ட் பண்ணியும் அதை நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கும். அது அந்த டிஸ்கோடைய கெப்பாசிட்டி. இன்னொரு ஒரு காரணம், இந்த லாங்குவேஜஸ் ஃபுல்லாமே ஒரு இடத்துலையோ அல்லது ஒரு டெரிட்டரியிலையோ அந்த ஒட்டுமொத்த லாங்குவேஜஸை எத்தனை பேர் பேசுகிறாங்க அந்த பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தான் இதை அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் தமிழ் பேசுகிற மக்கள் அவங்களுடைய பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு இவங்க இதை நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்த்தோம்னா இந்தியாவில் மட்டும் தான் தமிழ் பேசுகிறாங்களா? ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க, சிங்கப்பூரில் இருக்காங்க, பல லாங்குவேஜஸ் பூமியுடைய பல பகுதியில் பேசினாலுமே நம்ம தமிழ் மொழி ரொம்ப
வைட் ரேஞ்சில் யூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கே ஆகணும். அதில் இன்னொரு காரணம் சொல்கிறது, இந்த லோக்கல் லாங்குவேஜ், அந்த நேட்டிவ் லாங்குவேஜ் பேசுகிறவங்க நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போது நம்ம பூமியில் இந்த திராவிடியன் லாங்குவேஜில் கன்னடா இருக்குது, தெலுங்கு இருக்குது. இந்த 2 லாங்குவேஜஸும் பேசுகிறதுக்கான ஸ்பீக்கர்ஸ், அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறவங்க அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருக்காங்க. பட் அது கரெக்டான வாய்ஸ் ஓவர் கொடுக்குறவங்க தமிழில் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு காரணமும் அப்போ அவங்க நினச்சிருக்காங்க. சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் எல்லாமே ஒன்று சேர்த்தோம்னா அதை நம்ம திராவிடியன் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஸோ டாக்டர் கார்ல் சேகன் இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே ப்ளே பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி அவங்க கொடுத்ததுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காராமா, we could have include more Dravidian languages if bureaucracy hadn't limited us அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ் கன்சிடர் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஃபைனலிஸ்ட்டில் அது கட் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கான சரியான அர்த்தம், அதிகாரத்துவம் அவங்கள மட்டுப்படுத்தாமல் இருந்தால் இன்னும் பல லாங்குவேஜஸை இதில் ஆட் பண்ணியிருக்கலாம். இது நீங்கள் பொலிட்டிக்கலாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை டெக்னிக்கலாக அந்த டிஸ்கோடைய கெப்பாசிட்டி இவ்வளோ தான் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ நமக்கு தமிழ் லாங்குவேஜ் அதில் சேர்க்கறதுக்கான காரணங்கள், பல விஷயங்கள் நம்மளை தடுத்துருக்கு. பாயிண்ட் 1, இந்த டிஸ்கோடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான் இருக்குது, 55 லாங்குவேஜஸ் தான். அந்த 55 லாங்குவேஜஸ் என்னன்றதை பார்க்குறதுக்கான அடுத்த காரணம், இந்த இடத்துல அதிகமாக பாப்புலேஷன் எந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தமிழ் அவ்வளோவா பேசப்படாத லாங்குவேஜ் அப்படின்ற இடத்துக்கு வந்திருந்திருக்கு. அடுத்ததாக தமிழ் லாங்குவேஜ் நம்ம எடுத்துட்டாலுமே அதை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி ஸ்பீக் பண்ணுறதுக்கு சரியான ஸ்பீக்கர் கிடையாது. தென் இந்த ப்ராஜெக்ட் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் முடிச்சாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம், இதனால் தமிழ் லாங்குவேஜ் இதில் சேர்க்கப்படலை. இதெல்லாம் ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கக்கூடிய காரணங்களாக இருக்குது. இன்னொரு கான்ஸ்பிரசி தியரி ஒன்று வந்துச்சு. இதை பார்க்கும்போது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது நம்ம தமிழ் லாங்குவேஜ் அந்த ஏலியன்ஸ் முன்னாடி பேசியிருக்காங்க. அப்படி பேசுகிறவங்களுக்கு நம்ம தமிழ்லையே பேசுகிறோம்னா கரெக்டாக லொக்கேஷனை கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க. இதன் காரணமாக தான் நம்ம தமிழ் லாங்குவேஜை அதில் நம்ம சேர்க்கலை. இது ஒரு காரணமாக நான் பார்த்தேன். ஆனால் சரியாக யோசிச்சு பாருங்களேன், அவங்க ஏலியன்ஸ் பார்த்து நம்ம பூமிக்கு வரணுன்றதுக்காக தான் நம்ம அனுப்பியிருக்கோமே தவிர வரக்கூடாது அப்படின்றத அனுப்பியிருக்கோமா? ஸோ இது எந்த வகையில் அக்செப்ட் பண்ணுறதுன்னு தெரியல. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இதை பற்றின கருத்து இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலி நான் ஒன்று சொல்கிறது என்னன்னா, அந்த கோல்டன் ட்ரக்கால நம்ம தமிழ் லாங்குவேஜ் இல்லை அப்படின்றதுக்காக நம்மளுடைய ஹிஸ்ட்ரி மறைஞ்சு போகிறதில்ல. ஜஸ்ட் அது ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட், அது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஸ்பேஸ் ஓடம் தான். ஆனால் அது ஒரு காரணம் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட லாங்குவேஜை மேலே ஒரு படி தூக்கி காட்ட போகுது அப்படின்றது இல்லை. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம், இன்னும் ஒருவேளை இந்த மாதிரியான கோல்டன் ரெக்கார்ட் மாதிரியான வேறு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் பூமியிலேருந்து போகலாம். அதில் ஒருவேளை நம்ம தமிழ் லாங்குவேஜஸை அதில் சேர்க்கலாம். ஸோ வீடியோவில் தான் உங்களுடைய கருத்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சேர்ந்தே பயணிக்கலாம். பாய்.